ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 11th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதுவரை நடந்த கொஷின் பேப்பர் எல்லாமே இதில் டிஸ்கிரிப்ஷன்லையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டை நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், ஏன்னா நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. ஓகே, பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்குது 11th ஸ்டாண்டர்ட் தமிழ். இப்போ வந்து கடைசியாக இப்போ எல்லாத்துக்கும் எல்லா ரிவிஷன் ஹாஃப் குவார்டர்லி எல்லா இதுவும் திருப்பி போட முடியாது, டைம் வேறு இல்லை. பட் அதனால் இதுவரை போட்டது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துக்கிறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வர கொடுத்தது எல்லாமே ஆடெல்லாம் கொடுப்போம், பட் இந்த வாட்டி ஆட் கொடுக்கல. ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இதில் தமிழ் கேடு போட்டிருந்தேன், அதில் வந்து பாதி பேருக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு தெரில. பட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை எப்படி கீழே வந்து எல்லா கொஷின் பேப்பரும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஏன்னா டவுன்லோட் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. தெரிஞ்சவங்க பரவாயில்ல, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடில் கார்னரில் ஒன்று இருக்கலாம், இந்த இப்போ ப்ரெஸ் பண்ணலாம், அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். இதில் வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர்னு போட்டுருக்கேன். இதில் வந்து நான் எல்லாமே போட்டுப்பேன். தமிழ் ஸ்டாண்டர்ட் ரிவிஷன், ஃபஸ்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பர் அப்படி என்கிட்ட இருக்கிறது எல்லாமே போட்டுப்பேன். பட் ரிவிஷன் கொஷின் பேப்பர்லாம் பிடிஎஃப் என்கிட்ட இல்லை, எல்லாமே நான் ஃபோட்டோ எடுத்து தான் வச்சுருந்தேன். பட் அதனால் வீடியோ லைட்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்தெந்த கொஸ்டின் வந்திருக்குன்னு செக் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் தான் வரும்னு நினச்சி அதை மட்டும் படிக்காதீங்க. அதான் நான் இந்த வீடியோ வந்து கடைசி தான் போடணும்னு சொல்லி கடைசி போடுறேன். அதுவும் டைமே காணாது, 3 மினிட்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். வேறு மொழியை ஆள்வோம். புக் பேக் இருக்கிறத ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. புக் பேக்கில் இருக்கிறதே நல்லா தெளிவாக படித்தாலே போதும், மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பட் 90 out of 90 அது ஒரு டவுட் தான். அப்படின்னா புக்கை கரைச்சி குடிக்கணும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ இது வரை பார்த்தவங்க கீழே உங்கள் நேமை கொடுங்க. 2 நிமிஷம் போட்டுக்கோம், அதுவும் எல்லோரும் பார்த்தாங்கன்னு தெரியல. சரி, உங்களுக்கு நேம் கொடுக்க விருப்பம் இருந்தால் நேம் கொடுங்க, இல்லாட்டா ஒரு ஏஎஸ்எஸ் கொடுங்க. இதுவரை பார்த்தவங்களுக்கு. இதில் வந்து எப்போவுமே சொல்கிறதா, நுழைய முன் வேறு நூல்வெளி அதெல்லாம் படித்தீங்கன்னா 1 மார்க்கில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். வீடியோ நான் முதல்ல எடுத்துகிறேன், இப்போ வந்து நான் தனியாக பேசுகிறேன். வேறு இலக்கணம் முதல் 5 லெசன் தரவா இல்லை, ஒரு 6 லெசன் தரவா படித்தால் போதும். வடகரை தென்கரை அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். உங்களுக்கு என்னவாது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது கீழே உங்களுக்கு தமிழில் டைப் பண்ண முடிஞ்சுன்னா தமிழில் டைப் பண்ணுங்கள். தமிழாக்கம் தருக அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் புக் பேக்கில் இருக்கிறது படித்தாலே வந்துடும். இதுவும் நிறைய வாட்டி வந்திருக்கு. வலி நூல்வெளி அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து 1 மார்க் ஸ்கோர் பண்ணால் நீங்கள் வந்து நல்ல கடைசி நேரமாக கூட நீங்கள் இந்த இலக்கணத்தில் உள்ளது எல்லாமே லைட்டாக வாசிச்சு விடுங்க. 1 மார்க் எப்படி தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கொஸ்டின் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. சரி, ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.